ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பச்சடி தான், தடியங்காய் பச்சடி. எல்லோரும் இதை நம்ம வச்சுருக்குறோம், இருந்தாலும் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன். வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு வாட்டி தயிர் பச்சடி வச்சு தயிர் கூட சேர்ந்து தடியங்காவை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி கூட நம்ம தடியங்காய் எடுத்துக்கிறது அவ்வளோ பெஸ்ட்டு. கேன்சருக்கு கூட இது ஒரு மருந்தாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நல்லா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு, எந்த பாத்திரத்தில் நம்ம தடியங்காய் யூஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோமோ அதை எடுத்து நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தடியங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அதில் 1 by 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஏற்கனவே தடியங்காய் கொஞ்சம் தண்ணி காய் தான், அதனால் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. லைட்டாக கொதித்ததும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏக்தம் சாஃப்ட்டு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு சீரகம். தேங்காய் பார்த்தீங்கன்னா 1 முடி தேங்காய் அப்படியே திருவி வச்சுருக்கேன். நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். காரம் இந்த 3 பச்சை மிளகா தான் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இது நம்மளுக்கு தயிர் பச்சடி. தயிரை எப்படி யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது சைடிஷாக எடுத்துக்கிடமோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் காரம் 2 பச்சை மிளகா அல்லது 3 பச்சை மிளகா போதும். இப்போது நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு அழகாக அது அவிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப லேட்டாகாது. இது கொஞ்சம் குழையவும் வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நம்மளை தடியங்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மசாலா க்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு அதையும் கொஞ்சமே க்ரஷிங்லே தான் எடுக்கணும். அரைக்கும் போதும் அதை ரொம்ப சாஃப்டாக அரைக்காண்டா, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தடியங்காய் நல்லா கரெக்டான பதத்தில் வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அல்லது க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி அந்த மசாலாவோட லைட்டான ஒரு மறுமணம் வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு அதுக்கு தயிர் சேர்க்கறதுக்கு ரெடி ஆயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தடியங்காய் சேர்த்துருக்குறேன். அதுக்கு தகுந்த தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிண்ணம் தான் நான் சேர்த்துருக்குறேன். நல்லா கரெக்டான நேற்று ஊற்றின, முந்தின நாள் நைட்டு ஊற்றின தயிர். ஸோ நல்லா கரெக்டான இந்த புளிப்பில் இருக்கும். இப்போ நம்ம கேஸை அடுப்பை அணைச்சிட்டு நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாம். சில பேர் தயிரை கொதிக்க விடணும் அப்படிம்பாங்க. இது தயிர் பச்சடி மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹீட்லேயே அது வெந்துடும். ஸோ போதும். இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம இதுக்கு மெயினான இதுன்னு பார்த்தீங்கன்னா தடியங்காவுக்கு தாளிசம் தான். இது நம்ம அடுப்பை அணைச்சி இந்த மாதிரி தயிர் பச்சடி மாதிரி லைட்டாக கிளறி விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். எந்த குழம்பு கூடனாலும் நம்ம இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ பெஸ்ட்டு இது உடம்புக்கு. இப்போ லாஸ்ட் எண்டில் நம்ம லைட்டாக உப்பு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள் என்ன பதத்தில் வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தாளிசம் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சு அதில் நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பியோர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடாமல் உளுந்தம்பருப்பும் கடுகும் போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடுகு போட்டுட்டு வத்தல் போட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா பச்சையான ஒரு கருவேப்பிலையை சேர்த்து அவ்வளோ ஒரு கமன்னு தேங்காய் மணத்தில் தாளிச்சு எடுத்துக்கோங்க. இதை சிம்மில் வச்சுட்டே தாளிச்சுக்கோங்க, கருகக்கூடாது. சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக ஆகக்கூடாது, அந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் தாளித்து எடுத்துக்கணும்.
இதுக்கு மெயினே வந்துட்டு நமக்கு தாளித்து எடுக்கிறதும் அந்த மசாலாவும் தான். அதோட தயிரோட மைல்டாக இதில் தேங்காய் எண்ணெயை தாளித்து ஊற்றும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கரெக்டான அந்த தாளிச சிம்மிலே வச்சு கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தடியங்காய் மேலே அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பெல்லாம் அணைச்சி தயிர் ஊற்றி ரெடியாக அழகாக உப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம தாளித்து அது மேலே ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இதை டெய்லி பண்ண முடியாட்டாலும் வீக்லி ஒன்ஸ் அது இந்த மாதிரி தடியங்காய் பச்சை எடுத்துக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.